தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த பிளேஸ் பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. கூகுள் மேப்ஸ்ல கூட ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால். இதுதான் சுரங்கனார் ஒய் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ஒய் ஷேப்ல இருக்கிறதுனால இதை வந்து ஒய் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கூடலூர் ரோட்ல இருக்கு. நம்ம கம்பம்ல இருந்து குமுளி போறப்ப கூடலூர் தாண்டின உடனே ரைட் சைட்ல வந்து ரோட்லயே தெரியும். அதுதான் இந்த ஃபால்ஸ். இது வந்து சுரங்கனார் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒய் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹிடன் ஜிம்மை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வெல்கம் பேக் டு அருண் ரூம்ஸ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகிறது வந்து கேரளாவில் அண்ட் விழுகிறது வந்து தமிழ்நாட்டில். ஸோ இந்த ஃபால்ஸை வந்து நம்ம வந்து சுரங்கனார் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்க இதை வந்து அருவிக்குழி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செல்லார் கோவில் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் குமுளியில் வந்து இருக்குது இந்த ஃபால்ஸ். ஆனால் விழுகிறது நம்ம தேனி மாவட்டத்தில் விழுகும். இந்த ஃபால்ஸ் கரெக்டாக சீ லெவலில் 1200 மீட்டர் வந்து உயரத்தில் இருக்குது. அண்ட் நம்ம குமுளி இந்த செல்லார் கோவில் போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸோட உச்சிக்கே நம்ம வந்து போகலாம். அண்ட் இன்னொரு வியூ வந்து ட்ரெக்கிங் பண்ணி போனால் இந்த ஃபால்ஸோட சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபால்ஸோட டோட்டல் வியூ ஸ்ட்ரைட் வியூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம தேனியிலேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட கிளிஃப் எட்ஜில் இருக்கும். ஸோ இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு வந்து மலை மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் கேரளாவும் வரும், தமிழ்நாடுமே வரும். அண்ட் நீங்கள் அங்கே தூரத்தில் பார்க்குற அந்த ஒரு டவுன் தான் வந்து லோயர் கேம்ப்பு. நம்ம தமிழ்நாட்டோட கடைசி ஊர் இதுதான் வந்து கேரளா பார்டருக்கு முன்னாடி, அதாவது தேனி மாவட்டத்தில் கடைசி ஊர். இந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு தேனி குமுளி ஹைவேலேருந்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் இன்னும் கிட்ட வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொட்டிப்பாலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த தொட்டிப்பாலம் தேனி கூடலூரில் இருக்க தொட்டிப்பாலத்துக்கு நீங்கள் மேப் போட்டு வந்தீங்கனாலே தொட்டிப்பாலத்துலேருந்து உங்களுக்கு வந்து இன்னும் க்ளோசர் வியூவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபால்ஸ் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வராது, மழை காலத்தில் மட்டும்தான் அந்த ஃபால்ஸ் தண்ணி வரும். அதாவது நீங்கள் ஜூன் மந்த்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு தண்ணி வரும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து ட்ரை ஆகிடும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து ரோட்டில் இருந்தே பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் எங்கேயே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தொட்டிப்பாலத்துக்கு நீங்கள் மேப் போட்டு வந்து அது வந்து அதோட க்ளோசர் வியூ பார்க்கலாம். ஸோ தண்ணி வர்றப்போ நீங்கள் தொட்டிப்பாலத்தையும் பார்க்கலாம், இந்த ஃபால்ஸே நீங்கள் கிட்ட இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் பேஸ்டு பிளேசஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பொல்யூட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வேஸ்ட் எல்லாமே போடாதீங்க. நீங்கள் கொண்டு போகிற குப்பையை நீங்களே கொண்டு வந்துடுங்க. இருக்கிற அழகை நீங்கள் வந்து அப்படியே பாதுகாக்குங்க. அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபால்ஸோட தண்ணியை நீங்கள் குளிக்கலாம். இந்த ஃபால்ஸோட தண்ணி கரெக்டாக தொட்டிப்பாலத்துக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் தொட்டிப்பாலத்துக்கு கீழே இறங்குனீங்க அப்படின்னா இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம். ஸோ தண்ணி எப்போவுமே வந்து உங்களுக்கு முட்டிக்கால் கீழே தான் இருக்கும். எவ்வளோ ஃப்ளட் வந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக குளிச்சுட்டு போகலாம். அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா வெஹிக்கிளும் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லா பைக்குமே வரும். அண்ட் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை கிளியரன்ஸ் இருக்கிற வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வரலாம். எனக்கு எடுத்த ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து பியூர் ஆஃப் ரோடு தான். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்க வண்டி எல்லாமே வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் உங்கள் வண்டி தான் கீழே வந்து அடித்து டேமேஜ் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இங்கே ஆளுங்க இருப்பாங்க. ஸோ வீக் டேஸில் இல்லை வந்துட்டு அன்டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் சோலோவாக வர ட்ரை பண்ணாதீங்க.
ஏன்னா இங்கே நம்ம பசங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ட்ரிங்கிங் ஸ்பாட் தான் இது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபேமிலியாக வாங்க. அண்ட் வந்து ஒரு 4-5 பேர் கூட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக அந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகலாம். எனக்கு ரெகுலரான டூரிஸ்ட் பிளேசஸ் பிடிக்காது, இந்த மாதிரி வந்து ஆஃப் பீட் டெஸ்டினேஷன்ஸ் பிடிக்கும், இல்லை அமைதியாக இருக்கிற ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு நேச்சர் லவராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். உங்களுக்கு வந்து 0 க்ரௌட் இருக்கும், 0 பொல்யூஷன் இருக்கும், நீங்களும் மவுண்டெயின்ஸ் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம ட்ரோனில் தான் எடுத்தது. ஸோ நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரோனில் அதிகமாக ஜூமிங் ஃபெசிலிட்டி இல்லாதனால உங்களுக்கு வந்து இப்படி தெரியுது. நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தேனி, கம்பம், கூடலூர் சைட் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் போடாமல் நேச்சரை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு அருண் ராம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இதே பேஜ் தான். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்.